என் இனிய உறவுகளே, நாம் இன்று 12/3/25 இருக்கின்றோம். ஆவியானவரின் அருளும் அன்னையின் அன்பும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 74, 13, 14, 15. நாம் தினம் இந்த வசனங்களை வாசித்து கொண்டு வரும்போது இறைவன் நமக்கு இந்த வசனங்களின் மூலமாக ஆசீர்வாதத்தையும் மரலையும் பொழிந்து நம்மை வாழ செய்கிறார். இதோ இந்த தவ நாட்களில் நாம் முடிந்த அளவு ஒருவரை ஒருவர் துன்பங்களிலிருந்து மீட்க முயற்சி செய்வோம். அந்த துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவை போல மனித உறவுக்காக பொறுப்பாய் சிலுவை சுமக்கிறார். இயேசு ஒவ்வொரு முறையும் தம் பொறுப்புகளை தட்டி கழிக்கின்ற பொழுது பாதிக்கப்படுவது நம்மை சுற்றி உள்ள உறவுகளும் அவர்களின் உணர்வுகளுமே. பிறர் உணர்வுகளை, உறவுகளை, குழுமங்களை, சமுதாயத்தை பொறுப்பாய் நெஞ்சில் சுமப்பதே ஒரு பெரிய சாதனை. நாம் என்ற சுயநலம் மறைந்தால் மட்டுமே பிறர் என்ற உறவு நம்மில் மலரும். இறைவா, பிறர் என்ற உறவை வளர்க்க எங்களை வழி நடத்தும். நன்றி இறைவா. இதோ இந்த காலை வேளையிலே எங்களை தட்டி எழுப்பி வாழ்வதற்காகவே எங்களை இன்னொரு விடியலை காணச் செய்தீரே, நன்றி. எல்லா கிருபையாலும் எங்களை நிரப்பினீரே, நன்றி. இதோ கடந்த இரவு முழுவதுமாக எங்களை கண்ணினிமை போல காத்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. இதோ எத்தனையோ பேர் இந்த நாளில் உண்ண உணவு, உடுத்த உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் இதோ இந்த வெயிலில் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தியும், அவர்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. இதோ விசேஷமாக பரீட்சை எழுதப்போகும், எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ மணிகளையும் தொட்டு ஆசிர்வதியும். அவர்களை ஞானத்தால் நிரப்பும். அவர்கள் இந்த உலக பிரகாரமான அந்த பரீட்சையில் வெற்றி பெற அவர்களுக்கு உதவி செய்யும். யாரெல்லாம் எங்களிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுக்காக என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும், நோய் நொடியில்லா வாழ்வையும், பல தொற்று வியாதிகளிலிருந்து விடுதலையும், வைரஸ் கொல்லி நோயிலிருந்து விடுதலையும், எல்லா தீர்க்க முடியாத வியாதிகளிலிருந்து விடுதலையும் தர எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளுமாய் எங்களை உம்முடைய காவல் தூதர்களை கொண்டு எங்களை சுற்றி வளைத்து எங்களை நின்று பாதுகாத்து கொண்டு வருகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் சமர்ப்பிக்கின்ற இந்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.